சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மெல்ல கற்போர் வெல்வது எப்படி இச்சேனலில் 10ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து தேர்ட்ஸ் தியரம் தான் பார்க்க போகிறோம். கோட்டலிக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷினும் இதுதான். இது பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க, தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறது தான் பிபிடி. ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக படிக்கிறது எப்படி, அதாவது மெமரைஸ் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், படம் வந்து ஸ்டேட்மெண்ட் இதனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. என்னடா மார்க் பேஸ் பண்ணியே பேசுகிறாங்கிறத நம்ம மார்க் பேஸ் பண்ணி தான் படிக்கிறோம் இந்த காலத்தில். அதனால் நம்ம மார்க்கை கண்டிப்பாக எய்ம் பண்ணி தான் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் தமிழ்லேயே நான் சொல்லிடுறேன் கூற்று. ஒரு நேர்கோடு முக்கோணம், ஒரு முக்கோணம் இருக்குன்னா நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் என்னவாகும், சம விகிதம், சம கோணத்தில் இருக்கும் விகிதத்தில் பிரிக்கிறது அப்படின்றது தான் வந்து இதனுடைய தமிழ் கூற்று. இது இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்டுன்னு பார்த்துட்டோம்னா, a straight line drawn parallel to a side of triangle intersecting the other two sides divides the sides in the same ratio. இந்த ட்ரையாங்கிளை வந்து எப்படி வெட்டுதுன்னா, இது ஒரு நார்மலாக ஏபிசி என்ற ஒரு முக்கோணம். அந்த இரண்டு முக்கோணத்தில் ஏபியில் இந்த இடத்துல டீன்ற பாயிண்ட்லேயும் இங்கே ஏசியில் ஈன்ற ஒரு பாயிண்ட்லேயும் சமமாக இதுக்கு இருக்கக்கூடிய விகிதம் சமமாக ஒரு கோடு இணையாக வரைகிறோம். அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே சேமாக தான் இருக்கும், இங்கே 2ன்னு போட்டிருக்காங்களோ இதுவும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து இது ஒரு சம முக்கோணம்னுவாங்க. இதில் தியரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறது கிவன். அதில் ஏபிசி நம்ம ட்ரையாங்கிள் சொல்லியாச்சு. இதை டி இஸ் ஏ பாயிண்ட் ஆன் ஏபி, நான் சொன்னது தான் பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் ஏ பாயிண்ட் ஏசி. இது எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்கன்னா ஏடி டிவைடட் பை டிபி, ஓகேங்களா, ஈக்குவல் டு ஏஇ டிவைட் பை இசி. அதாவது இதற்கு இது சமம், இதுக்கு இது சமம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இதை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு சொல்கிறோம். ட்ரா எ லைன் டிஇ பேரலல் பிசி. இந்த லைனும் இணையான கோடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு ஆங்கிள் ஏபிசி அப்படிங்கிறது ஒரு முக்கோணம். இது ஏபிசிங்கிறது ஒரு பெரிய முக்கோணம். அதுக்கு மிடில் நம்ம பார்த்தது என்னது, ஏடிஇ அப்படிங்கிறது இன்னொரு முக்கோணம். அதுக்குள்ளாரியே ஒரு சின்ன முக்கோணமாக பிரிக்கிறோம். அப்போ இது எப்படின்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரலல் பிசி. அதுதான் வந்து கான்செப்ட். அங்கே மறுபடியும் ஆங்கிள் ஏசிபி, ஆங்கிள் ஏஇடி, அந்த செகண்ட் பாயிண்ட்டும் அதே கரஸ்பாண்டிங் ஈக்குவல் தான், டிஇ பேரலல் பிசி தான் கான்செப்ட். அதுக்கு அடுத்த ஆங்கிள் டிஏஇ பிஏசி, டிஏஇ அப்புறம் பிஏசி, இதுவும் மூன்றாவது பாயிண்ட். போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆவே காமன் ஆங்கிள், அதாவது ஒரே விதமான கோணங்களை கொண்டிருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதோட சிமிலாரிட்டினா ஏஏ சிமிலாரிட்டி. இது ஒரு விதி இருக்குது, அந்த சிமிலாரிட்டி படி தான் இது கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலா அப்படி ஏபி ஃபுல் ஃபார்ம் எடுத்துங்க, ஏபி டிவைடட் பை ஏடி, அதே மாதிரி ஏசி டிவைட் பை ஏஇ. இது ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எடுத்துக்கிட்டு இதில் ஏடி ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடி. நம்ம இது எப்படி சொல்லலாம், ஏடி டிவைட் பை டிபி, அதை பிரித்து எழுதலாம். அதுதான் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு ஏபிஏ ஃபுல் ஃபார்மை பிரிச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதோ ஏஇ ப்ளஸ், அதாவது ஈசின்னு பிரிச்சுக்கிட்டு காமனாக இருக்கிறது என்னது ஏஇ. அது ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அந்த ஏபியோ ஏசியோ பிரித்து எழுதி அதை உங்களுக்கு டிவைட் பண்ணுறோம். இதை விதிப்படி பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். முன்னாடி 1 ஆட் பண்ணுறோம். 1 ப்ளஸ் டிபி டிவைட் பை ஏடி, 1 ப்ளஸ் இசி டிவைட் பை ஏஇ. இது வந்து சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குறோம். இதை ஷார்ட் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் 1 வந்து கேன்சல் பண்ணிவிடும். 1 கேன்சல் பண்ணிட்டால் என்ன கிடைக்குது, டிபி டிவைட் பை ஏடி ஈக்குவல் டு இசி டிவைட் பை ஏஇ. அப்போ ஏடி டிவைட் பை டிபி ஏஇ டிவைட் பை இசி. கடைசியாக இது வந்து ப்ரூஃப் பண்ணிடும். அதாவது டேக்கிங் ரெசிப்ரோக்கல்ஸ் தலைகீழாக போடும்போது சரியாக வந்து பொருந்துடும். ஏன்ஸ் ப்ரூவ்டு, நம்ம மேலே கொடுத்ததை கடைசியாக ப்ரூஃப் பண்ணிட்டோன்னு ப்ரூஃப் பண்ணாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ். அடிக்கடி ஒரு கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். நன்றி.